ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாகினியின் பயணம் போன எபிசோட்ல ரியா தீக்ஷாக்கு சேஷநாகினியோட பர்த் மார்க் இருக்கான்னு பாக்குறா. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க தயாரா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த மிபுதயாஞ்சல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற கதைகளை நீங்க உடனுக்குடன் கேட்க முடியும். அதே மாதிரி இந்த கதையோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். எபிசோட் 15. அந்த அடையாளத்தோட ரகசியம் என்னன்னு நாம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். வாங்க கதைக்குள்ள போகலாம். ரியா தீக்ஷா தூங்கினதும் அவ கனவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேஷநாகினியோட பர்த் மார்க் தீக்ஷா உடம்புல எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடி பாக்குறா. அப்போதான் ரியாவும் தீக்ஷாவோட பின்களத்துல ஸ்டாருக்குள்ள ஒரு பாம்பு தலையில கிரீடம் இருக்கிற மாதிரி ஒரு அடையாளம் இருக்கிறத பாக்குறா. உடனே அந்த அடையாளத்தை அவளோட போன்ல போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா. பின்னர் இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டான்னு உடனே தீக்ஷாவோட கனவு லோகத்துக்குள்ள போறா. ரியா கனவுக்குள்ள போனதும் அவளுக்கு மறுபடியும் ஏதோ காட்டுக்குள்ள இருக்கிற கோவிலும் ஏதோ பயங்கரமான வெளிச்சமும் யாரோ ஒரு சில பேர் யாரையோ கொல்ற மாதிரியும் பின்னர் ஒரு காதலனும் காதலியும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரியும் இதெல்லாம் நம்ம ஹீரோயின் தீக்ஷாவுக்கு அவ லைஃப்ல நடந்த மாதிரியே இருக்கு. ஏற்கனவே இந்த கனவு வரும்போது நடந்த மாதிரியே அலறிக்கிட்டு எழுந்திருக்கிறா. உடனே ரியாவும் என்னாச்சு தீக்ஷா, மறுபடியும் ஏதாச்சும் கனவு கண்டியான்னு கேட்க அதுக்கு தீக்ஷாவும் ஆமான்னு சொல்லிட்டு நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்குறா. ஆனா அவ தூங்காம கண்ணை மூடிட்டு எப்படி எனக்கு மறுபடியும் அதே கனவு வருதுன்னு யோசிச்சுக்கிட்டே படுத்திருக்கா. மறுநாள் யாதவ் மற்றும் தாரிகா 2 பேரும் நம்ம ஹீரோ அருணா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் அபிஷேக் மற்றும் பிரியா கிட்ட நாங்க 2 பேரும் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் காலையில இங்க வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே பிரியா சரி வாங்க எல்லாரும் நம்ம ரூம்குள்ள போயிட்டு பேசலான்னு எல்லாரும் ரூமுக்கு போறாங்க. போனதும் யாதவ் அபிஷேக் மற்றும் பிரியா கிட்ட நீங்க 2 பேரும் எங்ககிட்ட என்ன சொன்னீங்க, எங்க பொண்ணு ரேஷ்மாவை தானே உங்க பையன் அருணாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்னீங்க. ஆனா என் பொண்ணு ரேஷ்மா நேத்து அருணாவை பாக்குறதுக்காக ஏஆர்கே குரூப்ஸ்க்கு போயிருக்கா. அங்க போன பிறகுதான் அருணா உங்க ஆபீஸ்ல அக்கௌண்டண்டா ஒர்க் பண்ற கேசவ்யாஸோட பொண்ணு தீக்ஷாவை லவ் பண்றான்னு பேசிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்ல அந்த பொண்ணு இப்பதான் ஒரு சின்னதா டிகே பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணிருக்கா. அந்த பொட்டிக்ல இருந்து உங்க பொண்ணு குஷி ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிருக்கா. அந்த ட்ரெஸ்ஸை டெலிவரி பண்ணும்போதுதான் தீக்ஷாவை ஃபர்ஸ்ட் அருணாவை பார்த்திருக்கான். அப்போ பார்த்ததுல இருந்துதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்றான். அதை கேட்டதும் பிரியா நான் அவன் கிட்ட நேத்து கூட யாரையாச்சும் லவ் பண்றியான்னு கேட்டேனே, அவன் ஏன் அதுக்கு அப்படியா நான் யாரையும் லவ் பண்ணலன்னு சொன்னான், அப்போ என் பையன் என்கிட்டயே போய் சொல்லியிருக்கானான்னு கேக்குறா. அப்போ உடனே அபிஷேக்கும் அவங்க ஜோசியர் வருண் தேவராவை பார்த்து ரேஷ்மா மற்றும் அருணாவ் ஜாதகத்தை பார்க்க சொன்னோம். அதுக்கு அந்த ஜோசியர் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்காது, அருணாவை தேடி ஒரு பொண்ணு அவள் லைஃப்ல வருவா, அந்த பொண்ணு கூட தான் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரு. ஒருவேளை ஜோசியர் சொன்ன பொண்ணு அந்த பொண்ணு தீக்ஷாவா இருக்குமோன்னு கேக்குறான். அதுக்கு யாதவும் அப்போ எங்க பொண்ணோட நிலைமை என்ன ஆச்சுன்னு கேக்குறான். கேட்டுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது, எங்க பொண்ணதான் உங்க பையன் அருணாவை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். அதுக்கு அபிஷேக்கும் நாம எல்லாரும் என்ன ஐடியா பண்ணி ரேஷ்மாக்கும் அருணாவுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கலான்னு சொல்றான். உடனே எல்லாரும் தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க நம்ம ரியாவும் மறுநாள் ஆனது ராஜுவை பார்த்துட்டு அவன் போன்ல எடுத்த போட்டோ அடையாளத்தை அவன் கிட்ட காட்டுறான். அதுக்கு ராஜுவும் அந்த அடையாளத்தை பார்த்துட்டு உடனே ரியா கிட்ட நம்ம சேஷநாகினி யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த அடையாளத்தோட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரியாவும் நாம எப்படி இந்த அடையாளத்தோட ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறான். அதுக்கு ராஜு ரியா கிட்ட நாகலோகம் பத்தின புக்ல இந்த அடையாளம் என்னன்னு கண்டிப்பா எழுதியிருக்கோம், நாம ஃபர்ஸ்ட் அந்த புக் எங்க இருக்கணும், அந்த புக்கை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அது எப்படின்னா நம்ம குருதேவா கிட்ட கேட்டா இதுக்கு விட தெரியும்னு சொல்றான். அதுக்கு ரியா சரி ராஜு, நாம எப்போ போய் குருதேவா கிட்ட போய் கேக்குறது, அவர் ராஜகோட்டையில எல்லாம் இருக்கிறாருன்னு சொல்றான். அதுக்கு ராஜுவும் நான் எப்படியாவது குருதேவாவை பார்க்க போறேன், நீ இங்க இருக்கிற எல்லாரையும் எப்படியாச்சும் சமாளிச்சுக்கோன்னு சொல்றான். அதுக்கு ரியாவும் சரின்னு சொல்றா. இதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.